நம்ம கரெக்டான ஒரு பாட்டு பண்ணி அது கரெக்டான இடத்துல போய் சேரும்போது, எப்பயுமே கரெக்டான பாட்டு எழுதுனா மேட்டர் இல்ல. அது எந்த படத்துல வருதுங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால நான் அந்த படிப்பினை எனக்கு இருக்கிறனால நான் சோர்வு அதிகமா ஆனது இல்ல. ஆனா என்னன்னா, நம்ம இவ்ளோ வருஷம் இருக்கிறோம், நம்மள கவனிக்கலையே, உலகம் கவனிக்கலையேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். அஜித் குமார் சார் நம்ம ஏகே அவர்களோட ம். படத்துல விடாமுயற்சியில தனியே அப்படிங்கிற ஒரு பாடல். இதெல்லாமே வந்து வரிசையா அமையும்போது, ஓ! என்னமோ நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. நம்ம முன்னாடி நம்ம ஆசைப்பட்டது இந்த ஒரு 14, 15 வருஷ டிராவல்ல இப்ப வந்து நம்ம கவனிக்கப்படுறோம். சில நேரம் தான் வந்து ஹார்மோனியம் போட்டி எல்லா நேரமும் அவர் பண்ண மாட்டார். தொட்டுக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் சில நேரம் வரிகள வச்சும் பாட்டு போட்டிருக்கார். அது வந்து அந்த மொழி அறிவும் அவங்களுக்கு இருக்கும்போது, இசை அறிவோட சேரும்போது அது ஒரு பெரிய இல்லன்னா 1500 படம் பக்கமா கரெக்ட். பாருங்களேன். இவ்வளவு தூரம் டிராவல் ஆகவே முடியாது. நான் அந்த டியூனை வந்து மெமரி பண்ணியோ இல்ல அதை கேட்டு கேட்டோ எனக்குள்ள ஒரு பைகாட் நடந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு அசை போடுவேன். சில நேரம் அந்த மெட்டே எனக்கு சில வார்த்தைகளை சொல்லும். பல நேரம் என் மனசுக்குள்ள ஒரு இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னு எனக்கு யோசனை வரும். சார் நீங்க வந்து சொன்னீங்க ஹிட் படங்கள் குடுக்கணும் 6 மாசத்துக்கு ஒரு தடவ குடுக்கணும்னு. சில தருணங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, அது நடக்காது நமக்கு. ஸோ சில விஷயங்கள் ஹிட் ஆகும். பட் சில விஷயங்கள் ஃப்ளாப் ஆகும். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரால ரெகக்னைஸ் பண்ண முடியாம இருக்கும். ஸோ நீங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்டின்னா, 100 படங்களுக்கு மேல வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க. பாடல்களுக்கு. ஸோ அப்டி பார்க்கும்போது, அந்த டைம்ல அன்னோட்டிசபிள் ஆன சில விஷயங்கள் உங்க பாடல்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு தருணத்துல நீங்க எப்டி சார் ஃபீல் பண்ணுவீங்க? அதுலருந்து எப்டி வந்து மீண்டு வருவீங்க? இல்ல எப்படின்னா, நீங்க இதுல ரொம்ப துள்ளுறதுக்கும் இடம் இல்ல. ரொம்ப சோர்ந்து போறதுக்கும் இடம் இல்ல. எப்படின்னா, இப்ப ஆரம்பத்துல ஒவ்வொன்னா இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு பாடல் எழுதுவோம். அந்த பாட்டு வெளிய வந்திருக்கும். இப்ப வந்தா நம்ம வந்து அந்த குறைய வந்து எனக்கு ஈசன்லயே அந்த தீர்ந்துருச்சு. ஏன்னா, அது பெரிய வெற்றி பாடலா அமைஞ்சிருச்சு. ஆமா. அப்ப எனக்கு உள்ளுக்குள்ள, ஓ! நம்ம கரெக்டான ஒரு பாட்டு பண்ணி, அது கரெக்டான இடத்துல போய் சேரும்போது, எப்பயுமே கரெக்டான பாட்டு எழுதுனா மேட்டர் இல்ல. அது எந்த படத்துல வருதுங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால நான் அந்த படிப்பினை எனக்கு இருக்கிறனால நான் சோர்வு அதிகமா ஆனது இல்ல. ஆனா என்னன்னா, நம்ம இவ்ளோ வருஷம் இருக்கிறோம், நம்மள கவனிக்கலையே, உலகம் கவனிக்கலையேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். அது வந்து இப்ப குட் நைட்டுக்கு அப்புறம் மாறிடுச்சு. இப்ப எல்லாருமே வந்து மோகன்ராஜன் அப்படிங்கிறது ஒரு நேம் வந்து யோசிக்கிறாங்க. ஓ! இவரு இந்த பாட்டு எழுதினார்ல, ஒரு அந்த பாட்டு எழுதினார்ல அப்படிங்கிற ஒரு கவனம், ஈர்ப்பு ம். வந்து நம்ம மேல இருக்கு. இதுக்கு முன்னாடி எழுதுனதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கவனிப்பு இருக்கு. இப்ப உருவாகிட்டு இருக்குன்னு நம்புறேன். ஏன் அப்படின்னா, குட் நைட்டு, லவ்வரு போன வருஷம் பார்த்தீங்கன்னா, லவ்வர் ஆல்பம் செம்ம ஆல்பம். அதுல தேன் சுடர் எல்லாம் வைரல். ஆமா. அதே மாரி லப்பர் பந்து. படமும் ஹிட்டு, பாட்டும் இன்னைக்கு வரைக்கும் அது பயங்கர ரீச். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிமாண்டி காலனி 2 அதுவும் படமா பெரிய ஹிட்டான படம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அனிமல்ல ஃபுல் சாங் நான் தான் பண்ணேன் தமிழுக்கு. ம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 4 படம் நல்ல வரிசையில வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி டாடா, குட் நைட்டு, டாடால ஓப்பனிங் சாங் நம்ம பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹேப்பியா இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தனால வந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ அஜித் குமார் சார் நம்ம ஏகே அவர்களோட ம். படத்துல விடாமுயற்சியில தனியே அப்படிங்கிற ஒரு பாடல். இதெல்லாமே வந்து வரிசையா அமையும்போது, ஓ! என்னமோ நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. நம்ம முன்னாடி நம்ம ஆசைப்பட்டது இந்த ஒரு 14, 15 வருஷ டிராவல்ல இப்ப வந்து நம்ம கவனிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஓகே. சார் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் டெப்த்தா கொஞ்சம் உங்க ரைட்டிங்ஸ பத்தி கேட்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ம். ஸோ இப்ப வந்து ஒரு லிரிக்ஸ் நாம எழுதுறோம் அப்படின்னா, இப்ப அப்கமிங் லிரிசிஸ்ட்டே வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து தமிழ் அறிவு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க சார்? இல்லங்க. அது எந்த மொழியா இருந்தாலும் அதோட பேஸ் வேணும். அது நான் ஓகே. வந்து கம்போசருக்குமே வேணும்பேன். ஏன்னா, நீங்க வந்து ராஜா சாரும், ரகுமான் சாரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2 பேருமே அவங்க சப்தத்துல எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கோ, அதே மாரி மொழியிலயும் வந்து அவங்க ஸ்ட்ராங். எப்படி ம். அப்படின்னா, இப்ப ராஜா சார்லாம் வந்து சில நேரம் தான் வந்து ஹார்மோனியம் போட்டி எல்லா நேரமும் அவர் பண்ண மாட்டார். தொட்டுக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் சில நேரம் வரிகள வச்சும் பாட்டு போட்டிருக்கார். அது வந்து அந்த மொழி அறிவும் அவங்களுக்கு இருக்கும்போது, இசை அறிவோட சேரும்போது அது ஒரு பெரிய இல்லன்னா 1500 படம் பக்கமா கரெக்ட். பாருங்களேன். இவ்வளவு தூரம் டிராவல் ஆகவே முடியாது. ஆமா. இப்பயும் உட்கார்ந்து தினம் தினமோ அப்படின்னு ஆமா. ஒரு பாட்டு போட முடியுதுன்னா, அவர் ஒரு பாடலாசிரியர் அவருக்குள்ள இருக்காரு. அதே மாரி தான் பாடலாசிரியனுக்கு. அவனுக்குள்ள ஒரு இசையமைப்பாளனும் இருக்கணும். சந்தம் இப்படிலாம் இருக்கு. ஓ! இப்படியும் வர வாய்ப்பு இருக்கு. இது மாரி நம்ம அந்த ஒரு அத எப்படி சொல்றது? அ இ ஒரு இசையமைப்பாளனுக்கு மொழி அறிவு வேணும். ம். பாடலாசிரியனுக்கு அதிகமா வேணும். ஒரு பாடலாசிரியருக்கு இசை அறிவும் வேணும். இசையமைப்பாளன் அளவுக்கு இல்லைனாலும் 2மே ஒரு கிவ் அண்ட் டேக் தான். ஓகே. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாலி சார்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த சந்தத்துக்கும் எழுத முடியுது அப்படின்னா, அவரால சங்கீதத்துல அவ்ளோ ஈடுபாடுள்ள நபர். நீங்க ஒரு ராகத்துல போட்டா, "என்ன ராஜா
இது என்ன தோடி ராகமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானஸ்தன். ஓகே. அது ஒரு பலம் இல்லை அவருக்கு. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். எல்லாத்துலயுமே ஒரு தெளிவான ஒரு அறிவு இருந்தா நம்மளுடைய எப்பயுமே பாத்தீங்கன்னாங்க ஒரு துறையில நாம உயரலாமா இல்ல நம்மளால அந்த துறையை உயர வைக்க முடியுமான்னு யோசிக்கணும். எப்பயுமே நாம அந்த துறையில வாழ்ந்தோம்னு வைங்களேன், நம்ம பேர் எப்பயோ கொஞ்ச நாளைக்கு நிற்கும். நம்மளால அந்த துறை உயர்ந்ததுன்னா நம்ம பேர் எப்பயுமே நிற்கும். அதுதான் அந்த ஒரு 2 பார்வை இருக்கு. ஓகே சார், உங்களோட ரைட்டிங் ப்ராசஸை பத்தி சொல்லுங்க சார். எந்த மாதிரி வந்து நீங்க லிரிக்ஸ் எழுதுறதுக்காக வந்து எஃபர்ட்ஸ் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் தி லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எனக்கு மெட்டு கேட்டோன்னே இந்த பாட்டுக்கு என்ன நியாயம் செய்யணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பதட்டம், பரவசம் ரெண்டுமே வந்துடும். இப்போ எனக்கு வந்து அது எப்படி நெருங்க போகிறோம், அது எப்படி அந்த அந்த தத்தகாரத்துக்கு எப்படி ஒரு விஷயத்த நியாயமாக வைக்க போகிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பாடல் ஹிட்டு கொடுத்துருந்தாலும் இந்த பாட்டை எப்படி ஹிட்டாக ஆக்க போகிறோம் அப்படிங்கிற நிறைய எனக்கு எண்ண ஓட்டம் வரும். அதை வந்து நான் அந்த டியூனை வந்து மெமரி பண்ணியோ இல்லை அதை கேட்டோ எனக்குள்ளே ஒரு பைகாட் நடந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு அசை போடுவேன். சில நேரம் அந்த மெட்டே எனக்கு சில வார்த்தைகளை சொல்லும். பல நேரம் என் மனசுக்குள்ள இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னு எனக்கு யோசனை வரும். அந்த வார்த்தையெல்லாம் நான் வந்து அந்த மெட்டுக்குள்ள வர்றதுக்கு போராடுவேன். அவ்வளவுதான். சில பாட்டு போராடாமையே நான் பாட்டுக்கு வந்துடும், ஈஸியாக வந்துடும், சூப்பராக வந்துடும். ஆமாம், சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துல அந்த பாட்டை முடிச்சிருப்போம். அவருக்கு அனுப்புவோம் பார்த்தீங்கன்னா பக்காவா அமைஞ்சிருக்கும். சில பாடல் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கஷ்டப்படுவோம், 2 வாரம் 3 வாரம்லாம் ஆயிருக்கு. அது ரெண்டுமே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா சூப்பரான நாளாக ஆகாது. சில நாள் வந்து ஏன்டா இந்த நாள் எப்படா முடியுங்கிற மாதிரி இருக்கும். சில நாள் ஐயோ போகவே கூடாதுன்னு இருக்கும். ஸோ எல்லாமே எல்லாமே இருக்கிறது தானே. அது மாதிரி தான் எல்லாமே. இந்த பாடல் எழுதுறதுலையும் ரொம்ப ஈஸியாகவும் முடிக்க முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருந்தால் நல்லா இருக்கும்.